அதே மாதிரி இந்த கவிதைகளை வந்து இவர் படிக்கிறார்ல, அல்லாஹ்வுக்காக நான் உயிர் தியாகம் பண்ணுறேன்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா குபைப் ரலியல்லாஹுவுக்கு ஒரு ஆஃபரும் வந்து கொடுக்கப்படுது. அவருடைய ஈமானுடைய வலிமை பாருங்க. அதாவது குபைப் ரலியல்லாஹு வந்து உயிரோடு நாங்கள் விட்டுடுறோம், ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லி வைக்கிறேன். கண்டிஷன் என்ன அப்படின்னா, நாமெல்லாம் எளிதாக நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். இன்னும் சொல்ல போனால் குரானில் அதுக்கு அனுமதி இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். ஆனால் அதெல்லாம் ஈமானுடைய அந்த வெயிட்டு மட்டும் இருக்கிற ஆள்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதாவது பர்மிஷனும் இருக்குது, அந்த கண்டிஷனுக்கு நம்ம ஒத்துக்கிட்டால் அல்லாஹ் நம்மளை கோவப்படுத்தவும் மாட்டான். என்ன அப்படின்னா, அபு சுஃபியான் வந்து அவர் ரொம்ப கோபம் வந்துடுது இந்த கவிதை பண்ணோன்னு. ஏன்னா கவிதைகள் வந்து மக்காவாசிகளுக்கு வந்து சாதாரண வழி தராது, பயங்கரமான ஆத்திரத்தை தரும். என்னடா ஒரு நம்மகிட்ட மாட்டின ஒருத்தன், நம்மளுடைய அடிமை ஒருத்தன் சாகும்போது கூட இவனுக்கு ஒரு திமிர் இல்லை, அல்லாஹ்வுக்காக சேர்க்க சாகிறது எனக்கு சந்தோஷங்கிறான், அந்த ஒரு கோபம் வரும் இல்லை. அந்த இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, நீ ஒரே ஒரு வேலையை செய், நாங்கள் உன்னை விட்டுறோம் அப்படிங்கிறாங்க, வீட்டிலே கொண்டு போய் விட்றோம் அப்படிங்கிறாங்க. என்ன அந்த வேலை அப்படின்னா, இப்போ நான் இப்படி மாட்டிக்கிட்ட மாதிரி இந்த இடத்துல முகம்மது இருந்தால் நல்லா இருக்கும்னு மட்டும் நீ வாயில் சொல்லுங்கிறேன். முகம்மதை கூட்டு வந்து கூடுன்ட்டு இல்லை, முகம்மது வந்து இந்த இடத்துல நீ இருந்தால் நல்லா இருக்குன்னு மட்டும் வாயிலேருந்து சொல்லிடு, நாங்கள் உங்களை விட்டுறோம் அப்படின்னு சொல்லி அபு சுஃபியான் சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை வீட்டில் விடும்போது, நீங்கள் என்னை வீட்டில் விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலில் முள்ளு குத்துனா கூட அதுக்கு நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற. அப்போ சொல்லிவிட்டு அவர் வந்து மரணிச்சிடுறாரு. இவர் வந்து ஒரு மிகப்பெரிய இவங்களை பற்றி இந்த பெண்மணி கூட சொல்லுவாங்க, மக்காவில் வந்து இவர் அடைச்சி வச்சுருக்கும்போது நாங்கள் சாப்பாடெலாம் கொடுக்கல, ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் திராட்சை சாப்பிட்டுட்டு இருந்தார், திராட்சை மக்கால விளையவே விளையாது அந்த காலகட்டத்தில் அப்படின்ட்டு. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த சம்பவம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உஹதுக்கும் அகல் போருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம்.